5 ரூபா கொடுத்து சோப்பு வாங்குறோம். அந்த சோப்பு தரமானதா இல்லனா நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டு தான் கேஸ் போட சட்டமும் இருக்கு, அது விசாரிக்க கோர்ட்டும் இருக்கு. ஆனா 50 வருஷம் கூடவே வாழ்றேன்னு என் தலையில அடிச்சு சத்தியம் பண்ணிட்டு இப்ப எனக்கு துரோகம் பண்ணிட்டு வேற யாரையோ கல்யாணம் பண்ணிக்க போறா. அதை தடுக்க ஏன் சார் சட்டம் இல்ல? ஒரு பொண்ணை கையை பிடிச்சி இழுத்தா ஈவ் டீசிங்னு கேஸ் இருக்கு. முந்தா நாள் பீச்ல என்ன மாதிரி காதல ஏமாந்த ஒருத்தன் தற்கொலை பண்ணிக்கிட்டான். அது காரணமான பொண்ணு மேல கேஸ் எடுக்கல, ஏன் நியூஸ் கூட வரல. பொம்பளை செத்தா உயிர், ஆம்பளை செத்தா என்ன சார்? இதுவே நான் அந்த பொண்ணை காதலிச்சு ஏமாத்திருந்தா மகளிர் சங்கத்துல இருந்து போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கோர்ட் வரைக்கும் எல்லாரும் வரிஞ்சு கட்டிட்டு வந்து அந்த பொண்ணுக்கு நியாயம் வாங்கி கொடுத்திருப்பீங்கல்ல. அதுவே ஆம்பளை மட்டும் ஏன் சார் அப்படி இல்ல? பெண் என்பவள் உடல் ரீதியாக பாதிக்கப்படுவதால் அவளுக்காக சட்டமும் சமுதாயமும் போராடுகிறது. ஆண்களுக்கு அப்படி அல்ல. நான் சார் ஆம்பளை பொம்பளை ரத்தம் சதை எல்லாருக்கும் ஒண்ணுதான் சார். உடம்புல ஏற்படுற வலியை விட மனசுல ஏற்படுற வலி தான் சார் அதிகம். இது நான் எனக்காக சொல்ல சார். என்ன மாதிரி பாதிக்கப்பட்டவன் ஊருக்கு 100 பேர் இருக்கா. கல்யாணம் பண்ணிட்டு அவங்க சீரோட போவாங்க, காதலிச்சுனாங்க பீரோட போடுமா சார்? நான் தான் ஏற்கனவே சொன்னேனே, காதல்ங்கிறது ஒருத்தருடைய தனிப்பட்ட பிரச்சனை. எது சார் தனிப்பட்ட பிரச்சனை? எத்தனையோ லட்சம் பேர்ல ஒருத்தன் கொலைகாரனா இருக்கான், அவங்க கிட்ட இருந்து பாதுகாக்கிறதுக்கு சட்டம் இருக்கு. ஆனா அத்தனை லட்சம் பேர் காதலிக்கிறாங்க, அதுக்காக நிறைய பேர் உயிரையும் விடுறாங்க. அந்த உயிரெல்லாம் காப்பாத்துறதுக்கு ஏன் சார் சட்டம் கொண்டு வரக்கூடாது? உமா என் வீட்டுக்கு வந்திருக்கு சார். என் கூட கோயில், பீச், பார்க்குன்னு சுத்தி இருக்கா. நான் இப்ப எங்க போனாலும் எதை பார்த்தாலும் அவன் ஞாபகமாவே இருக்கு சார். என்னால எப்படி சார் வாழ முடியும்? நீங்க ஒரு 50-60 வருஷம் வாழ்ந்திருப்பீங்க சார். உங்களுக்குன்னு சொல்லிக்க பொண்டாட்டி புள்ள பேரன் பத்தி நிறைய சொந்தம் இருப்பாங்க. இப்ப திடீர்னு யாருமே இல்ல, நீங்க ஒரு அனாதைன்னு சொன்னா உங்களுக்கு எப்படி சார் இருக்கும்? எனக்கு அப்படிதான் சார் இருக்கு சார். வாழ்ந்த வாழ்க்கைய மறந்துடலாம் சார். ஆனா இப்படி எல்லாம் வாழ போறோம்னு நினைச்சிட்டு இருந்த வாழ்க்கை கிடைக்கலன்னா வாழவே முடியாது சார்.